சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? வணக்கம் நண்பர்களே. இன்று திடீர்னு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்க்கு ஐயா வைகோ பொதுக்குழுல பேசினார். இந்த காணொலி தான் காரணம். விஜய் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பிணநாற்றமா அடிச்சிட்டு இருக்குது. அவர் என்னைக்கு முதல்வர் ஆனாரோ அப்போதுல இருந்து இந்த அரசாங்கம் பிணநாற்றமும் ஊழல் நாற்றமும் சேர்ந்து துர்நாற்றமா வீசுது. இந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னாக்க, திடீர்னு இன்னைக்கு திமுக தலைவர் செந்தில் பாலாஜியை தூண்டி விட்டு ஆட்சியை கலைக்க பிளான் பண்றாரு. டிவிகே எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. 25 எம்எல்ஏங்கிறாங்க, 15 எம்எல்ஏங்கிறாங்க. ஆனா அதுக்கான ஆதாரங்களை ஒண்ணு கூட வெளியிடல. அந்த எம்எல்ஏ பட்டியலை வெளியிடணும்ல, பேரம் பேசுறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும்ல, எதுவுமே கொடுக்கல. ஆனா திடீர்னு 5 பேர் கைது, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி பண்றாரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதுக்குள்ள காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆதாரங்களை ஆய்வு பண்ணாம கூட ஆளுங்கட்சிக்கு விலை போன இந்த ஊடகம்னா கேவலம், வெக்கமா இல்லையா இந்த ஊடகங்களுக்குலாம்? அப்படியா நாங்களே ஏதாவது நியூஸ் கொடுத்தா ஆதாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆளுங்கட்சினாக்க இவ்வளவு தரம் தாழ்ந்து போய் இந்த ஊடக தர்மன்றது ஒண்ணு இல்லையா? இது ஊடக அதர்மமா? இந்த ஆட்சி எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஊடகங்களும் செயல்பட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஆதாரங்கள் கேட்காமலே அப்படியே பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே என்ன இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த பிரேக்கிங் நியூஸை முதல்ல விடுறாங்க. அது என்ன நியூஸ்னாக்க, ஐயா பொதுக்குழுல பேசினாருல்ல, யார்? வைகோ ஐயா என்ன பேசினாரு? அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வச்சுட்டேன். என்ன பேசினாரு? 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு வந்தா முதல்வர் அவர்களே பிரச்சாரம் செஞ்சு அந்த மதிமுகவோட எம்எல்ஏங்களை இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினத அந்த ஆதாரத்தை வச்சு இன்று திமுகவோட அமைப்பு செயலாளர் ஐயா RS பாரதி அவர்கள் கவர்னர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இத மடைமாற்றம் செய்யறதுக்காக தான், இத மறக்கடிக்கணும் என்பதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, திமுக ஆட்சியை கலைக்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா விஜய் ஒரு யுக்திய அவர் கட்சியை ஆரம்பிச்சதுல நாள்ல இருந்து எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு, என்ன மீட்டிங் நடத்த சொல்லி கூட விட மாட்டேங்கிறாங்க, மக்களே உங்களை சந்திக்க சொல்லி கூட எங்களை விட மாட்டேங்கிறாங்க, பேச சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. இப்படி வேண்டுமென்றே தன்னை இவரை யாரோ தடுக்கிற மாதிரியே தன்னை காப்பாற்ற சொல்லி மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரு. அந்த சிம்பத்தியை இப்ப மீண்டும் என்ன, நீங்க எனக்கு 107 தொகுதி கொடுத்தீங்க, ஆனா என்னை ஆட்சி நடத்த சொல்லி விட மாட்டேங்கிறாங்க, ஆட்சியை கலைக்கிற வேலையை பாக்குறாங்க. இந்த திமுக மேல பழிய போடுவதற்காக இந்த மாதிரி ஒரு செட்பேக்கை ஒரு ஸ்கிரிப்டை இவங்க தொடர்ந்து என்னைக்கு டிவிகேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஸ்கிரிப்ட் தான் திரைத்துறையில இருந்து வந்தவரனால நல்ல ஸ்கிரிப்ட் டெலிவரி நல்லா கொடுக்குறாரு. இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவரு ஆட்சியை பிடிச்சதுனால மீண்டும் அதே வேலையை இவர் செய்யலாம், அது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாரு. மக்களுக்கு தெரியாதா? விஜய் என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாரு? ஒரு முறை உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து பார்க்கலாம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு மக்கள் நினைச்சாங்க. அப்படி இப்படி துர்நாற்றமா வீசணும்னு எதிர்பார்க்கல. அவங்க இப்படி பீநாத்தமாவும் துர்நாற்றமாவும் பிணநாத்தமாவும் அடிக்குது, ஊழல் நாத்தமா அடிக்குது அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கல. சரிங்களா? என்ன முதல்வர் அவர்களே அப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் அப்படி நீங்க லேஸ்ல உங்களுக்கு ஆதரிச்சது 35% மக்கள் தான். உங்களை ஆதரிக்காதவங்க 65% மக்கள் இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதே இடைத்தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க. இன்னைக்கு RS பாரதி அண்ணன் கவர்னரை சந்திச்சிருக்கிறாருல, முடிவுரை எழுதுவாங்க விரைவில். சரிங்களா? நீங்க சட்டத்தை மீறி என்னென்ன ஊழல் முறைகேடு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அத்தனையும் அம்பலப்படுத்துவோம். ஆவுன்னா திமுக ஊழல்ன்ட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறீங்களா? முதல்வராக இருந்த ஜெயலலிதாவையே தூக்கி மெழுகுவர்த்தி உருட்ட வச்சவங்க நாங்க, மறந்துடாதீங்க.